அது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு இவ்வளோ தூரம் கார்ல வர்றதுக்கும் ஒரு மனதைரியம் வேணும். அதுக்கப்புறம் அதை தாண்டி லொக்கேஷன் பார்த்து போகிறதுக்கு இன்னொரு மனதைரியம் வேணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நாங்கள் வர்றது சும்மாவே இல்லை. ஸோ காரை தண்ணியெல்லாம் விட்டு ஏற்றி வந்துருக்கிறோம். சில டைம்லாம் அந்த தண்ணியெல்லாம் மாட்டியிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து தான் அந்த எபிசோட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் எதுக்காக? உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ், டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸை குக் பண்ணுன்ற ஒரே எண்ணத்துக்காக. இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஏரி. இந்த ஏரிக்கிட்ட வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரிக்கிட்ட வந்து இந்த தண்ணியில் இறங்கி ஏற போகிறோம். இறங்கி ஏறினதுக்கப்புறம் தான் நம்ம லொக்கேஷனே வரும். வாங்க ட்ரை பண்ணலாம். மாட்டிக்கிச்சுன்னா மாட்டணும். எஸ், ஏறிட்டோம். சில டைம் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி நின்றுதுன்னா சொதன்னு இருக்கும். பின்னாடி டயான்னு சுற்றினே இருப்பார். ஏறவும் முடியாது, இறக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமிங்லாம் வந்து ஒரு பலகையை போட்டு ஒரு கல்லை போட்டு முட்டு கொடுத்து தான் அது பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கடவுள் நம்ம சைடில் ஒரு தெய்வ தாட்சினை காட்டி அற்புதமான லொக்கேஷனை காமிச்சிட்டாருன்னா நல்லாயிருக்கும். நாம் அப்படி இப்படின்னு தாண்டி வந்துட்டே இருந்தாலும் தண்ணி நம்மளுக்கு ஒரு பிளாக்கேஜாக இருக்கும்னு நினச்சேன். அதை தாண்ட முடியுமான்னு ஒரு பயம் இருந்தது. எங்கே வந்து டயர் போய் அதில் இறங்கி மாட்டிக்க போகுதுன்றதாலும் ரிஸ்க் எடுக்கிறது நம்மளுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்றதுனால டக்குன்னு இறங்கணும். நல்ல வேலை தப்பிச்சு வெளில வந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்பாட் போய் இங்கே தெரிகிற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் காரில் போனால் ரொம்ப டூ மச்சாக இருக்கும். அதனால் இறங்கி டீசெண்டாக போய் ஒரு ஸ்பாட்டை பார்த்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். காட்டுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வர முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கிட்ட இருந்து ஒரு ஸ்பாட்டை ரெடி பண்ணிட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க்கு, எங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. ஃபைனலி அங்கே எங்கே நனைஞ்சு ஒரு அருமையான லொக்கேஷனை செட் பண்ணிட்டோம். நீங்கள் வியூவை பார்த்தாலே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பின்னாடி அப்படியே மலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு மேடு. அந்த மேட்டை தான் உட்காந்து நம்ம இன்றைக்கி குக் பண்ண போகிறோம். குக் பண்ணுற ரெசிபியும் ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபி. என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன், அதே மாதிரி செட்டிநாடு சிக்கன் ரோஸ்ட். இது ரெண்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் நிறைய பேர் நிறைய ரெசிபிஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய ரெசிபிஸ் அவைலபிளாகவும் இருக்கும். நான் பண்ணுறது ஒரு ஆத்தென்டிக்கான ரெசிபி. செட்டிநாட்டில் செய்கிறவங்க கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட ரெசிபி. சில ஹோட்டல் ப்ராஜெக்ட்ஸுக்காக நாங்கள் அங்கே போக பார்த்து அவங்க கூடயே இருந்து 2-3 பேர் வீட்டில் வந்து இருந்து அவங்க எப்படி மசாலாலாம் அரைக்கிறாங்க, எவ்வளோ போடுறாங்க, அந்தளவுக்கு கிராமேஜ்லாம் செக் பண்ணி டாக்குமெண்ட்ரி பண்ணி வச்ச ரெசிப்பியில் இருந்த விஷயத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அந்த ரெசிபி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதுனால ரொம்ப பேசாமல் ரெசிபிக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ இதில் வந்து மெயின் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கனுக்கு தேவையான செட்டிநாடு பவுடர். அந்த செட்டிநாடு பவுடர் எப்படி பண்ண போகிறோன்றதுக்கான ரெசிபிஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதில் இந்த பவுலில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சீரகம், சோம்பு, கொஞ்சமாக வந்து மல்லி, அதுக்கப்புறம் கசகசா. வேறு எதுவுமே இதில் இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ். இது இல்லாமல் கம்மியாக என்னென்னலாம் எடுக்க போகிறோன்றது நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ இதை வந்து நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சோம்பு, ஜீரகம், கசகசா வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கணும். கசகசா மட்டும் நான் அதில் வந்து ஒரு 5 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மல்லி, இது கூட வந்து பட்டை, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, இதையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஃபைனல் ஸ்பைஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்பைஸுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் இருக்க விஷயங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் ஏதாவது அதிகமாக போட்டுட்டிங்கனாலும் அது டாமினேஷன் ஃப்ளேவர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாதி பத்திரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஜாதிக்காய்க்கு மேலே இருக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமான குவான்டிட்டி போட்டுட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டையே இது மாற்றிடும். அதனால் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். இது எப்படி இருக்குன்றதை காட்டுறதுக்காக நான் ஒரு முழு பூ எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம போட போகிற அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இதுக்கு அதை விட அதிகமாக நீங்கள் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. அதே மாதிரி இது வந்து ஜாதிக்காய் வந்து நம்ம முழுசாக சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சமாக திருகி அதில் நம்ம போட போகிறோம். அதை ஆல்ரெடி நான் திருகி போட்டு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். அதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகமாக போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் இது கூட நம்ம கருப்பு ஏலக்காய், அன்னாச்சி பூ, மராட்டி மூக்கு, கல்பாசி, மிளகு,
அதுக்கப்புறம் 2 ஏலக்காவுமே எடுத்துருக்கோம். கருப்பு ஏலக்காய் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் பச்சை ஏலக்காய் எடுத்திருக்கோம். நான் எப்படி இருக்குன்றதையும் காமிச்சிடுறேன். இதுதான் கருப்பு ஏலக்காய். ஸோ இந்த கருப்பு ஏலக்காய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இது எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கிறது தான். ஸோ கருப்பு ஏலக்காய், அது கூட வந்து பச்சை ஏலக்காய், இது 2மே நம்ம இதில் சேர்த்துருக்கோம். ஸோ இது ஒரு 4 நம்பர் சேர்த்தா அது ஒரு நம்பர் போதும். இது மராட்டி மூக்கு, கல்பாசி, கல்பாசிக்கு அப்புறம் பெப்பரு, கிராம்பு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அன்னாச்சி பூ, இவ்வளோ தான். இதை வந்து நம்ம எல்லாமே ஒரு பேனில் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு நீங்கள் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஊற வச்சு அது கூட பேஸ்ட்டாக அரைச்சி பண்ணுவாங்க. ஏன்னா பேஸ்ட்டாக அரைச்சா நீங்கள் ஒரே டைம் தான் யூஸ் பண்ண முடியுன்றதுனால நான் இதை உங்களுக்கு பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட நம்ம ஃபைனலாக ஆட் பண்ண போகிறது காஞ்ச மிளகாய். ஸோ ஒரு 4 நம்பர் காஞ்ச மிளகாய். எவ்வளோ வந்து குவான்டிட்டிஸ் எடுத்துருக்கோமோ இது எல்லாமே நீங்கள் பேனில் எடுத்து எது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், உங்களுக்கே தெரியல மிளகு வந்து ஹார்டாக இருக்கக்கூடியது, அதை முதல்ல போட்டு வறுத்துக்கிட்டு அதுமாரி எல்லாத்தையும் நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு கடைசியாக கசகசாவை சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு பவுடராக அரைச்சிக்கலாம். அதில் மாய்ஸ்சர் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பவுடரை தான் நான் அரைச்சி இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுடர் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இந்த பவுடரோட ஃப்ளேவர் வேறு எதுலேயுமே வராது. நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஒரு கரம் மசாலாவோ மற்ற விஷயத்தெல்லாம் வச்சுட்டு அது வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் ஃப்ளேவர் வராது. ஸோ இந்த மாதிரி பவுடரை அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போ நீங்கள் செட்டிநாடு சிக்கன் செய்யணுன்னாலும் எடுத்து ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். எப்படி இதை செஞ்சீங்கன்னு எல்லோரும் கேட்குற அளவுக்கு ஒரு மேஜிக் பவுடர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் சிக்கன் நம்ம எப்படி செய்யறதுன்றதை ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடாய் வச்சுருக்கோம். இது நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக உங்களுக்கு ஃபேவரிங்காக கடாய் வச்சுருக்கேன். லாங் ஆங்கிளில் பார்க்கும்போது என்னடா இவர் சைடாக வச்சுருக்காரு கடாயின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் க்ளோஸில் பார்த்து கிளாரிட்டியாக தெரியணுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாய் ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இதில் எண்ணெயை சேர்க்க போகிறோம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா. செட்டிநாடு குக்கிங்கில் வந்து எண்ணெய்ன்னு பார்த்து ரீஃபைண்ட் ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது தேங்காய் எண்ணெய். அந்த மாதிரி ஒரு குக்கிங்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரையிங்க்கு கூட நீங்கள் வந்து செலக்டிவாக அந்த ஆயில் எடுக்கலாம். என்ன அந்த காஸ்ட் ஃபேக்டர் மட்டும் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை சேர்க்குறோம். தேங்காய் எண்ணெய் சேர்த்த உடனே முதல்ல நம்ம ஆட் பண்ண போகிறது பச்சை மிளகாய். நான் இப்போ பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன். அதுக்கு ஒரு பாதி பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் போதும். பாதி பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூட சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ண உடனே இதுக்கு தேவையான ஹோல் கரம் மசாலாலாம் நீங்கள் ஆட் பண்ணிடணும். கொஞ்சமாக இது கூட சீரகம், 2 பீஸ் கிராம்பு, 1 பீஸ் மராட்டி மூக்கு, கொஞ்சமாக கல்பாசி, பட்டை ஒரு 2 துண்டு, பிரியாணி இலை, சின்னதாக ஒரு அன்னாச்சி பூ, இவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஏலக்காய் ஆல்ரெடி நம்ம பவுடரில் சேர்த்துருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 2ஆவது வாட்டி சேர்க்காமல் அப்படியே விட்டுறோம். ஸோ இப்போ இது நல்லா வதங்கணும். இது வதங்கிட்டே இருக்க பார்த்து இதுக்கு தேவையான கருவேப்பிலை. செட்டிநாடு குக்கிங்கில் நீங்கள் கருவேப்பிலை, செட்டிநாடு குக்கிங்னு இல்லை, சவுத் இந்தியன் குக்கிங்லேயே கருவேப்பிலை எந்தெந்த டிஷ்ஷில் வருதோ நீங்கள் ஜென்ரஸாக கருவேப்பிலையை போடுங்க. அதேமாதிரி முடிஞ்ச அளவுக்கு 2 வாட்டி போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வதக்கிற ஸ்டேஜில் ஒரு வாட்டியும் தாளிப்பாவும் இன்னொரு வாட்டி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயத்தை இதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஆகணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அது கூட தக்காளி மற்ற மசாலாக்களை எல்லாமே சேர்க்க போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். தக்காளி சேர்த்த உடனே நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. உப்பு கொஞ்சமாக மஞ்சள்தூள். இந்த தக்காளி வந்து நல்லா உடையணும். உடஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்குவோம். வதக்குனதுக்கப்புறம் தான் இதுக்கு தேவையான ஸ்பைசஸை ஆட் பண்ணுவோம், ரைட்டுங்களா? பட் இந்த ரெசிபியில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு விழுது எப்போ நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதே டைமில் இந்த செட்டிநாடு சிக்கன் பவுடர், செட்டிநாடு பவுடர்னு சொல்லலாம், சிக்கன் பவுடர்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அது எது கூட சேர்க்குறீங்களோ அது மாதிரி நிறைய பேர் மட்டன் செஞ்சு நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த செட்டிநாடு பவுடரை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கணும். வாவ், இந்த பவுடர் வேறு லெவல் ஃப்ளேவர். அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தையே அப்படியே தூக்குற மாதிரி இருக்குது. இது எதுவுமே நம்ம வந்து ஒரு ரெடிமேட் மசாலாவே கிடையாது. ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து அப்படியே எல்லாத்தையும் நம்ம ஃபைனாக, அதாவது ட்ரையாக குக் பண்ணி அதை பவுடராக அரைச்சிருக்கோம். நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பார்த்தீங்களா? இதோடைய ஃப்ளேவர் இது வந்து அவ்வளோ ஒரு டாமினன்ஸாக இருக்குது. அதனால தான் அவங்க வந்து அந்த குக்கிங்கில் அவ்வளோ முன்னாடி சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையும் அது குக் ஆகிறதுக்கு டைம் ஆகுன்றதுனாலையும் தான். இப்போ இதுக்கு தேவையான சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிட்டோம், அதாவது அந்த மசாலா ஆட் பண்ணிட்டோம். அந்த மசாலா இன்னொரு வாட்டி ஆட் பண்ணுவோம், அது எந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ அதே செட்டிநாடு மசாலாவை இன்னொரு டைம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ண போகிறோம். ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அதனால் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த மசாலா, சிக்கன் இது எல்லாமே குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலே போதும், ரொம்ப சூப்பராகிடும். ஸோ நம்ம இது குக் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் சிக்கனை விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வேறு லெவலில் குக் ஆகி அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர்லாம் போயிட்டு, நம்ம முன்னாடி போட்டோம் இல்லையா ஆயில், நீங்கள் க்ளோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது எல்லாமே ஊஞ்சோட வெளில வந்துட்டுருக்கு. இதுதான் ப்ராப்பர் ஸ்டேஜ். இந்த டைமிங்கில் தான் நம்ம இன்னொரு மேஜிக் மசாலா சேர்க்க போகிறோம். என்ன மேஜிக் மசாலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேஷ்யூ நட், அதாவது 2 ஸ்பூன் நீங்கள் கேஷ்யூ நட் எடுத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், திருவுன தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நிறையலாம் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் இருக்கிறதுக்கு நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், இதான் ஃபைனல் டச். பார்த்தீங்களா இன்னும் ஒரு கலர், அந்த தேங்காய் போட்டதுக்கப்புறம் அந்த கலர் அப்படி மெல்லவாக்கி அப்படியே அது ஒரு தொக்கு ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு செட்டிநாடு சிக்கன் இருந்தால் யார் தான் வேணாம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மசாலாஸ் எல்லாமே தனியாக நீங்கள் அரைச்சி பண்ணுறதோட மெயின் மேஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் ஃபைனலாக கிடைக்க போகிற டேஸ்ட்டு தான். நீங்கள் தேங்காய், கேஷ்யூ நட், சோம்பு பேஸ்ட்டை போட்ட உடனே ஒரு ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் மேக்ஸிமம் குக் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் அது குக் பண்ணிகிட்டே இருக்க பார்த்து மறக்காமல் கருவேப்பிலை, கொத்தமல்லி 2த்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபைனல் டச்சில் இதுக்கு தேவையான கருவேப்பிலை, இந்த மல்லி ஜஸ்ட்டு கையில் இந்த மாதிரி கிள்ளி போட்டாலே போதும். ரஸ்டிக் டிஷ், ரஸ்டிக்காக தானே பண்ணணும், அதனால் ஸ்டைலாக அப்படி பிச்சு போட்டு இப்படி ஒரு பரட்டு, அப்படி ஒரு பரட்டு, அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு. இந்த கருவேப்பிலை மல்லியோட ஃபைனல் டேஸ்ட் டச் இறங்கின உடனே நாம் இந்த செட்டிநாடு சிக்கனை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா இந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய எசன்ஸ், மல்லியில் இருக்கக்கூடிய எசன்ஸ், இது எல்லாமே நல்லா இறங்கி வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ஆல் டைம் ஃபேவரட் ஃபார் எனி டிஷ். ஸோ ஒரு ரசம் சாதம் இருந்தால் கூட இந்த தொக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண பார்த்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களால்
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். வாங்க நெக்ஸ்ட் ரெசிபிக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் செட்டிநாடு ரோஸ்ட். இதுக்கும் ரொம்ப வித்தியாசமே கிடையாது. மெயின் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு பவுடர் தான். அந்த பவுடரை வச்சு தான் ரெண்டுமே பண்ண போகிறோம். செட்டிநாடு சிக்கன்றது ஆல் டைம் ஃபேவரட், எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி. ரோஸ்ட்டுன்றது அதுலேயே வந்து லேட்ரான் இம்ப்ரவைஸ் பண்ண ரெசிபின்னு சொல்லலாம். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் இது எல்லாமே ஒன்று தான். பட் அந்த தொக்குக்கான விஷயங்கள் இல்லாமல் ட்ரையாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதில் என்னென்ன ஆட் பண்ணலான்றதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து போன்லெஸ் சிக்கனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெப்பர், இது கூட தேங்காய் கேஷ்யூ நட் பேஸ்ட். நம்ம ஆல்ரெடி செட்டிநாடு சிக்கனுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, சேம் அதே பேஸ்ட்டு தான். ரொம்ப நிறைய தேவையில்லை, ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் செட்டிநாடு பவுடர் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த சிக்கனை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம தவா வச்சுருக்கோம். தவாவில் நம்ம தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் ஆல்ரெடி நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டு மீன் வறுக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்க போகிறோம், அவ்வளோ வேணும். இந்த மாதிரி குக் ஆகிட்டே இருக்க பார்த்து நீங்கள் நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கருவேப்பிலையை இதே தவாவில் போட்டு விட்ருங்க. அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்லாம் இறங்கினாலே போதும். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும் டிஷ்ஷுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது செட்டிநாடு சிக்கன், ஒரு தொக்கு இல்லை கிரேவி டைப்பில் எப்படி வேணுமோ அதை பண்ணிக்கலாம். இது வந்து ரோஸ்ட். ஸோ சில பேருக்கு ட்ரையாக வேணும்னு பார்த்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்க போகிறோம். ஸோ இது வந்து கலர் ஆகிடுச்சு, கலர் ஆகலைன்றதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம். ஏன்னா நீங்கள் ஃபைனலாக அது ரோஸ்ட் பண்ண பார்த்து எப்படி இருந்தாலும் கலர் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ண பார்த்து பிரெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து லெக்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப நேரம் அவங்க குக் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி பிரெஸ்ட்டாக எடுத்திங்கன்னா உடனே குக் ஆகிடும். ஸோ செட்டிநாடு சிக்கன் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதற்காக நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டோம். அதே மாதிரி நம்ம செட்டிநாடு சிக்கனும் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டிங். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி இது எப்படி இருக்குன்றத ஒரு கை பார்த்தலாம் வாங்க. ஸோ ஃபைனலாக நம்மளோட அட்டகாசமான டிஷ்ஷஸை ரெடி பண்ணி கையில் வச்சிட்ருக்கேன். இது ரொம்ப நேரம் கையில் வச்சுட்ருக்க முடியாது, ஏன்னா டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். முதல்ல செட்டிநாடு சிக்கன் ரோஸ்ட். ஐ திங்க் இதோட இன்டென்ஸ்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு பவுடர். இதுதான் ஹோல் அவுட் ஆஃப் டிஃப்ரென்ஸே இதில் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு சூப்பராக ட்ரையாக வந்து ஒரு சிக்கன் ப்ரிப்ரேஷன் வேணும், கிறிஸ்பியாகவும் இருக்கணும், அதே டைம் ஒரு ஃப்ரை பண்ணாத டிஷ்ஷாக இருக்கணும்னா பெஸ்ட்டு சாய்ஸ். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் டைம் ஃபேவரட், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி சிக்கன் செட்டிநாடு வித் சிக்னேச்சர் செட்டிநாடு
பவுடர். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இந்த டிஷ்ஷோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சவுத் இண்டியனோட ரூட்டட்னு சொல்லுவாங்க. ரூட்டட்னா ரொம்ப பாரம்பரியமான விஷயத்தில் இதுவும் ஒன்றுன்னு சொல்ல முடியும். எஸ்பெஷலி இந்த ஸ்பைஸ் மசாலா பவுடர். இது சிக்கன் இல்லை, இது நீங்கள் வேறு எதில் வேணாலும் செஞ்சு சாப்பிட்டாலும் இதே மாதிரி தான் டேஸ்ட் இருக்க போகுது. இதில் ஸ்டார் சிக்கனே கிடையாது, செட்டிநாடு பவுடர். ஸோ இந்த செட்டிநாடு பவுடர் எப்படி பண்ணுறது ரெசிபீஸை நம்ம பார்த்தோம். அதை விட இது வந்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக அதை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி, அது கூட வந்து கேஷ்யூ நட், கோகனட், கொஞ்சமாக கசகசா, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அது சூப்பராகவே பேலன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த மசாலா நான் முன்னாடியே போட்டு குக் பண்ணிகிட்டு இருந்ததுனால அந்த ஃப்ளேவர் அந்தளவுக்கு டாமினன்ஸாக இல்லைனாலும் ஒரு ஸ்பூன்லேயும் செட்டிநாடு பவுடர் தான் ஸ்டார்னு சொல்ல முடியும். இது ஒரு பெஸ்ட் டிஷ். இதுவும் வந்து நான் வந்து ஒரு நோட் பண்ணி யார் இதை ஹெரிட்டேஜ், அதாவது அந்த ஊரில் அவங்க செய்யக்கூடிய பாரம்பரிய ரெசிபியை அவங்கக்கிட்டேயே கற்றுக்கிட்டு செஞ்ச ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்தது சொல்லுங்கள். இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் செஃப் சரவணன்.